வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். சரி, நம்ம பதிவுக்குள் போவோம். கன்னிக்கோழி முட்டையும் மாந்திரிகமும். கன்னிக்கோழி முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி கன்னிக்கோழி முட்டையை வச்சு மாந்திரிகத்தை வந்து செயலுக்கு செய்து நாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது, நம்மளை பாதுகாத்துக்கிறது, நமக்கு தேவையான பாதுகாப்பு கவசம் செய்கிறதுன்றதை வந்து ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம். அதே கன்னிக்கோழி முட்டையை வச்சு எப்படி மாந்திரிகம் செய்கிறதுன்றதை வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். கேட்டிருந்தீங்க, கன்னிக்கோழி முட்டையில் வந்து இதுதான் செய்ய முடியுமா, வேறு எதுவும் செய்ய முடியாதுங்களா, கன்னிக்கோழி முட்டையை வச்சு மாந்திரிகம் செய்ய முடியுமான்னு வந்து 5 பேர் கேட்டிருக்காங்க. 2 பேர் வந்து அந்த மாந்திரிகத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு கேட்டிருக்கீங்க. இந்த கன்னிக்கோழி முட்டையில் வந்து மாந்திரிகத்தை செய்யணுன்றதை வந்து தப்பாக தான் செய்யணும், ஆனால் அதை நீங்கள் செய்து பழக்கப்படுத்திக்கிங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, கன்னிக்கோழி முட்டையை வந்து எப்படி ஒரு கன்னி பெண்ணுடைய மாதவிடையை வச்சு அஷ்டகர்மம் 8 சித்துகளையும் விளையாடலான்னு சொல்கிற மாதிரி இதையே நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் செஞ்சாலும் வந்து அந்த அஷ்டகர்மம் சித்தி பண்ணலாம். ஆனால் வசியத்தையும் மோகனத்தையும் தவிர வேறு எல்லா விதமான வேலையுமே இந்த கன்னிக்கோழி முட்டையில் செய்து நீங்கள் சாதிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கன்னிக்கோழி முட்டையில் வந்து மிகப்பெரிய மாந்திரிக சக்தி அடங்கியிருக்குது. கருப்பு கோழியாக இருந்தாக்கா பலன் வந்து நீங்கள் நினச்சதை விட அதிகம். மற்றபடி வேறு கன்னிக்கோழியாக இருந்தாக்கா பலன் வந்து உங்களுக்கு 75% கண்டிப்பாக நடக்கும் இந்த மாந்திரிகத்தில். அதாவது இந்த கன்னிக்கோழி முட்டையை வந்து எதுக்காக செய்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும்னு கேட்குறாங்க, எதுக்காக தான் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, கன்னி என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே வந்து உருவாக்குறது, அழிக்கிறது. இது ரெண்டுத்துக்குமே அது வந்து ரெண்டுமே வந்து சாத்தியமாகாது. அதில் வந்து ஒருத்தர் வந்து மாந்திரிகத்தின் மூலியமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தாக்கா அதை எப்படி அதை பிரயோகம் பண்ணி அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்றது வழியை நமக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கேட்டிங்கன்னா அதே கன்னிக்கோழி முட்டையை வச்சு எப்படி வந்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறன்றதை வந்து தெளிவாக சொல்கிறேன். கேட்டுக்குங்க. கேட்டுட்டு நீங்கள் அதை செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருங்க. ஒரு கன்னிக்கோழி முட்டை இருக்கா, சந்தோஷம். அந்த ஒரு கன்னிக்கோழி முட்டை என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, கன்னிக்கோழி முட்டை வச்சு 3வது நாள், 6வது நாள், 8வது நாள், அந்த 8வது நாள் தான் அதை பிரயோகம் பண்ணணும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அது பிரயோகம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 3வது நாள்ன்றது முயற்சிக்கு உண்டான எல்லா விதமான வெற்றியும் கொடுக்கும். 6வது என்பது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. எதிரிகளை அழிக்கிறதுக்காகவும் எதிரிகளுடைய எல்லா செயலையும் வந்து செயலிழக்க செய்வதற்காக வந்து அது முக்கியமாக உங்களுக்கு வந்து பயன்படும். 8வது நாள்ன்றது கெட்டதே செய்யும். 8வது இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பணபரஸ்தானம் சொல்லி ஜோதிடத்தில் சொல்லலாம், பஞ்சபட்சிலையும் சொல்லலாம். ஆனால் மாந்திரிகத்தில் வந்து 8ன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா அஷ்டம். அஷ்டம் என்பதுன்னு கேட்டாக்கா 8 திசையில் இருக்கக்கூடிய கதவையும் அடைக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து கெட்டது செய்யறதுக்கு உண்டான நாட்கள் தான் அது. 8வது நாளில் நீங்கள் அந்த மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணலாம். கன்னிக்கோழி முட்டையை வந்து ஒரு கன்னிக்கோழி முட்டை வந்து கன்னிக்கோழி முட்டை வச்சிருச்சிங்கனாக்கா அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வச்சுட்டு எப்போ வேணாலும் பிரயோகம் பண்ணலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது ஓடும் மீன் ஓட ஒரு மீன் வருமானு காத்திருக்குமா கொக்குன்ற மாதிரி அந்த முட்டை வந்து 3வது நாள், 6வது நாள், 8வது நாள் நீங்கள் பயன்படுத்திடலாம் தாராளமாக. மற்றபடி நீங்கள் மாந்திரிகத்துக்கு வந்து நம்ம இந்த உடம்பு மேலே வச்சு தேய்ச்செல்லாம் செய்ய சொல்கிறது வந்து அது எந்த நாளெலாம் செஞ்சுக்கலாம். இந்த 8வது நாள் அதுக்கு நாளெல்லாம் கிடையாது. அதாவது செய்வன பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து நாள் நட்சத்திரமெல்லாம் கிடையாது. நல்லது செய்கிறதுக்கு நாள் இல்லை, நட்சத்திரம் இல்லை. அதுக்காக வந்து ஜோதிடத்தில் வேணால் சில நாட்களுக்கு மாந்திரிகத்தில் இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்டது செய்கிறதுக்கு நாட்கள் தேவை. செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ மாந்திரிகத்துக்கு வந்து மிகப்பெரிய வேலையை செய்யும். அதே மாதிரி அஷ்டமி நவமி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அஷ்டமி நவமியில் நல்ல வேலை செய்யும், ஏகாதசியிலும் நல்ல வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வேலைகளை நீங்கள் செய்து முக்கியமாக அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம். அந்த என்ன பண்ணுங்கன்னா அந்த 3வது நாள், 6வது நாள், 8வது நாள் இந்த 3 நாளையுமே நீங்கள் முடிவு பண்ணி வச்சிங்க இன்றைக்கி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் எந்த எதிரியோடைய நீங்கள் எந்த ஆளுக்கு வந்து நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்கன்றதை வந்து முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தான் செய்யணும், இவங்களுக்கு தான் பண்ணணுன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அவங்களுடைய பேர், அவங்க அம்மா பேர், அவங்களுடைய வம்சத்தில் இருக்கிற எல்லாருடைய பேர், ஆனால் அவங்க குலதெய்வம் பேர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த குலதெய்வம் இல்லாமல் உங்களால் வந்து எந்த மாந்திரிகத்தையும் கன்னிக்கோழி முட்டையை வச்சு உங்களால் சாதிக்க முடியாது. குலதெய்வத்தினுடைய பேர் தெரிஞ்சிருக்கணும். எந்த தெய்வத்தை அவங்க வணங்குறாங்க, எந்த தெய்வத்துக்கு வந்து அவங்க பலி கொடுக்குறாங்க, எந்த தெய்வத்தை வந்து சைவமா அசைவமா அவங்களுடைய விஷயம் என்னன்றதை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இந்த கன்னிக்கோழி முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, ஹரிச்சந்திரன் இருக்காங்க பார்த்தீங்களா, மயானத்தில் அந்த இடுகாட்டில் அந்த ஹரிச்சந்திரனுடைய இது சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா,
அந்த கதை சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செலவு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற மண் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மண்ணை எடுக்கிறதா இருந்தால் வலது கையில் எடுக்கக்கூடாது, இடது கையில் தான் எடுக்கணும். அந்த இடது கையில் எடுக்கும்போது கூட உங்களுடைய வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சுத்த பத்தமாக போய் எடுங்க. ஏன்னு கேட்டிங்களா, மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறது ஏனா தானே எதனா செஞ்சுட்டு எல்லாமே மாட்டிக்க போகிறீங்க. அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யலாம்னு பரவாயில்ல, கெட்டது செய்யாத கெட்டது வந்து உங்களுக்கு நல்லது நடக்கலாம், கெட்டது உங்களுக்கு நடக்காதாவே போதும். மற்றபடி எல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மண்ணை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை எழுதிக்கிங்க. அந்த குலதெய்வத்துக்கு உண்டான பேரை எழுதிட்டிங்களா, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு உண்டான எல்லார் பேருமே வந்து ஒரு தகட்டில் எழுதுங்க. அந்த தகட்டில் எழுதி அந்த தகட்டை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, வேப்ப எண்ணெயில் வந்து கரெக்டாக அந்த பேரெல்லாம் எழுதிட்டு வேப்ப எண்ணெயில் போட்டு ஒரு நாள் பூரா இல்லைன்னு கேட்டிங்கன்னா 3.25 மணி நேரமாவது அந்த வேப்ப எண்ணெயில் வந்து அந்த தகடு ஊறணும். அதில் வந்து விளக்க போட்டு தெற்கு பக்கமாக எரிய வைக்கணும். எங்கள் வீட்டில் வந்து வேப்ப எண்ணெயை போட்டு எரிய வச்சோம்னாக்கா வீட்டில் இருக்கிற குலதெய்வமே ஓடி போயிடுமே. நீங்கள் ஏன் வீட்டில் செய்கிறீங்க? வீட்டில் எல்லாம் செய்யாதீங்க. கொண்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு மறைவான இடம், ஒரு மாந்திரிகம் செய்கிறேன்னு கேட்டால் ஒரு மறைவான இடத்த வந்து நீங்கள் பாதுகாத்து எப்பவுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து அதை பயன்படுத்தி ஜெயிக்க முடியும். சரிங்களா? அந்த இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அவங்களுடைய பேரை வச்சு நீங்கள் அந்த தகட்டை வந்து அந்த எண்ணெயில் சின்ன ஒரு அகல் விளக்கு மாதிரி வாங்கி அதில் வந்து வேப்ப எண்ணெயை போட்டு வேப்ப எண்ணெயில் வந்து நீங்கள் திரியை போட்டு ஏற்றி அந்த தகட்டை வந்து அதில் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு என்ன பண்ணீங்க, ஒரு நாள் போல் அதில் வந்து ஊறிடுச்சிங்களா, மறுநாள் என்ன பண்ணீங்கன்னா அந்த தகடை எடுத்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, சாக்கடை மண் கொஞ்சம் எடுத்துக்கங்க. சாக்கடை மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த கன்னிக்கோழி முட்டையில் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த அவங்களுடைய குடும்பத்தினுடைய மொத்த பேர் குலதெய்வத்தோடு சேர்த்து எழுதிடுங்க. எழுதிட்டிங்களா? எழுதிட்டு என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா 3 எலுமிச்சம்பழம் போதும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஈஸியாக ஜெயிக்கலாம். இதில் எல்லாம் 3 எலுமிச்சம்பழத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கன்னிக்கோழி முட்டை, 2 தேங்காய் மட்டும் வாங்கிக்கோங்க. தேங்காயில் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா, சுத்தமாக நான் வந்து தேங்காயை எப்படி வந்து சீவி அதை வந்து சுத்தப்படுத்தி வச்சு இது எந்த விதமான நார் இல்லாத மாதிரி பண்ணி வச்சுருக்கலையே அது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்க, அதுலேயும் வந்து அவங்களுடைய பேர் எழுதுங்க. எலுமிச்சம்பழத்துலேயும் அவங்களுடைய பேர் எழுதுங்க. பேரை எழுதும்போது வந்து நசி பிரி இது மட்டும் தான் எழுதணுமே தவிர வேறு எதுவுமே எழுதக்கூடாது. நசிய பிரிய தேங்காயிலையும் எழுதுறீங்க, முட்டையிலையும் எழுதுறீங்க, எலுமிச்சம்பழத்துலையும் எழுதுறீங்க. அவங்களுடைய பேரை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் எழுதணும். சரிங்களா? அதை எழுதிட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்களானாக்கா, இந்த பொருளை மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த பொருளை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா, ஒரு மண் இது மாதிரி இது மாதிரி வாங்கிக்கோங்க. சட்டி மாதிரி, மண் சட்டி மாதிரி வாங்கி என்ன பண்ணீங்கன்னா, அந்த சாக்கடை மண், அந்த முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தகுடு, அந்த எலுமிச்சம்பழம், தேங்காய் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் அந்த ஒரு 27 கற்பூரமோ இல்லை 48 கற்பூரமோ சூடம், வெள்ளை கற்பூரம் சூடங்கிறது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா, கொஞ்சமாக தீக்குச்சி நெருப்பொடி எடுத்துக்கிட்டு நேராக அவங்களுடைய பேரெல்லாம் எழுதிட்டிங்களா, எழுதிட்டோன்னே யார் வந்து செய்கிறாங்களோ அவங்க கையால் வந்து என்ன பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து செய்வன பாதிப்பிலிருந்து விலகி, அதாவது அந்த செய்வனையை வந்து அவங்களுக்கு பிரயோகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்க கையால் வந்து 8 முறை அவங்களோட தலையை சுற்றி கையில் கொடுக்க சொல்லுங்கள். கையில் கொடுத்துட்டாங்களா, அந்த முட்டையெல்லாம் அதிலே வச்சுருக்கீங்களா, கீழே வச்சுட்டு என்ன பண்ணால், இவங்களுக்கு வந்து நான் அந்த மாந்திரிகத்தில் பிரயோகம் பண்ணுறேன் அவங்க சொல்ல வேணாம், நீங்களே வந்து இன்னார் பேருக்கு வந்து நான் பிரயோகம் பண்ணுறேன்ற வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்துன்னு போயிட்டு முதல்ல வந்து அதை எடுத்துகிட்டு போய் சாக்கடை மண்ணில் போட்டுட்டீங்க. அந்த தகடு அதில் போட்டுட்டீங்க. வேப்ப எண்ணெயில் ஊற வச்சு அந்த தகடு அதில் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து சூடத்தை அதில் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் முட்டையால் போட்டுட்டீங்க. எலுமிச்சம்பழமும் தேங்காயம் வந்து கையில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, அவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டு மூங்கில் செடி இருக்குதா பாருங்கள். மூங்கில் செடி இருக்குதா பாருங்கள். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எருக்கஞ்செடி இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைங்க அரளி செடி இருக்குதா பாருங்கள். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டி செடி இருக்குதா பாருங்கள். அப்படியும் இல்லை அதெல்லாம் இல்லைனாக்கா இருளை செடி, சிட்டியில் வந்து கிடைக்காது இருளை செடியெல்லாம். இது மாதிரி கிடைக்கலனாக்கா நேராக போங்க. ஆறு இருக்குதா பாருங்கள், ஏரி இருக்குதா பாருங்கள், குளம் இருக்குதா பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு இடங்கிறதா சரி. இது எதுவுமே கிடைக்கலையா உங்களுக்கு, மயானம் இருக்குதா பாருங்கள். மயானத்தில் கண்டிப்பாக செய்யலாம். மயானத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு பிடி சாம்பல் வந்து எடுத்துக்கோங்க கையில். அந்த மயானத்தில் வந்து எரிமடையில் எரி வச்சிருக்கிற சாம்பல் வந்து ஒரு பிடி சாம்பலை எடுத்து அதை நல்லா பிறப்புங்க. பிறப்பிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா, சிவனுடைய அதாவது கேட்டிங்கனாக்கா நமச்சிவாயான்ற எழுத்தை வந்து நம்ம மாற்றி நசியமாவான இது இல்லையா, அந்த எழுத்தை மட்டும் என்ன பண்ணீங்க அதில் எழுதிட்டு அந்த 5 எழுத்து மேலே 5 கற்பூரத்தை வச்சு கொளுத்தணும். கொளுத்திட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா, அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதுக்கு மேலே வந்து அந்த மண் பாத்திரத்தை கொண்டு போனீங்க பாருங்கள். அந்த சாம்பல் மேலேயே வந்து அந்த மண் பாத்திரத்தை வச்சுட்டு அந்த மண் சட்டியை வச்சுட்டு அதில் வந்து நெருப்பை வைக்க சொல்லுங்கள். யார் அந்த செய்கிறாங்க இல்லையா அவங்கள நெருப்பை வைக்க சொல்லுங்கள். நெருப்பை வச்சுட்டோன்னே நல்லா எரியும். அது உள்ள அந்த தகுடு அதெல்லாம் சேர்ந்து எரியுது இல்லையா, எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா, இவங்களுடைய அந்த எரியும் போது அவங்கள அந்த புகை வருது பாருங்கள், அங்கேயே உக்காந்து என்ன பண்ண சொல்லுங்கள். அவங்க இவங்களால் எனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புக்காக, இவங்க பண்ண துன்பத்துக்காக, இவங்க எனக்கு பண்ண பல பிரச்சனைகளுக்காக நான் அந்த மாந்திரிகத்தை செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு உண்டான வழியும் அவங்களுக்கு எது நடக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அங்கே வந்து நெருப்பாண்டையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே கல் தூக்கி போட்டு உடைக்க சொல்லுங்கள். அதை
உடச்சிட்டு திரும்பி பார்க்காம போய் என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா, முதல்ல அங்கே எரிச்சிட்டிங்க இல்லையா, எரிச்ச இடத்துல ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து தலையை சுற்றி அங்கேயே உட்காந்து கீழே நசுக்கணும். காலில் நசுக்கக்கூடாது, கையில் நசுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா, அந்த மயானத்தை விட்டு தூரம் வந்துட்டீங்க. நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்த விட்டு தூரமாக வந்துட்டீங்களா, அந்த இடத்த விட்டு தூரமாக வந்த உடனே அந்த இடத்துல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை நசுக்கிட்டீங்க. கொஞ்சம் தூரமாக வந்தோடனே இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நசுக்கிறீங்க. ஒரு தேங்காய் அங்கே உடைக்கிறீங்க, ஒரு தேங்காய் இங்கே உடைக்கிறீங்க. 2 தேங்காய் முடிஞ்சு போச்சு. எரிச்ச இடத்துல ஒரு தேங்காய், தூரமாக வந்து அதாவது கேட்டால் மயானத்தை விட்டு தாண்டி வரீங்களோ, இல்லை செஞ்ச இடத்த விட்டு தாண்டி வரீங்களோ, செஞ்ச இடத்துல ஒன்று நசுக்கிட்டு ஒன்று உடைச்சிட்டு, இன்னொரு இடத்துல வந்து ஒன்று நசுக்கிட்டு ஒன்று உடைச்சிட்டு வரீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே இருந்தோடனே நீங்கள் இந்த 3 வழி பாதையை தாண்டி எப்படி இருந்தாலும் போவீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி நசுக்கிட்டு திரும்பி பார்க்காத போயிட்டு கை கால் முகத்தெல்லாம் சுத்தமாக அலம்பிக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து மஞ்சள் நீரில் வந்து கை கால் முகம்லாம் சுத்தமாக கழுவிங்க. கழுவிக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்ககிட்ட வந்து ஒரு தாயத்து ஒன்று கொடுத்து அனுப்புவீங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா 4 தகடு இதே மாதிரி எழுதி கையில் கொடுத்து அனுப்புவீங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 திசையில் வந்து 4 தகடு கொண்டு போயிட்டு வேப்ப மரத்தில் அடிக்க சொல்லுங்கள். அவங்க வீட்டிலேருந்து கணக்கு போட சொல்லுங்கள். வீட்டிலேருந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 பக்கத்தில் 4 தகடு அடிச்சுட்டு வர சொல்லுங்கள். மாந்திரிகத்தில் வந்து நீங்கள் என்ன நினச்சி செய்கிறீங்களோ, ஆனால் ஒன்று கொல்லலாம்னு நினைக்கிறத விட்டுட்டு, அழிக்கலாம்னு நினைக்கிறத விட்டுட்டு, நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, அது கொல்றதுன்றது வந்து பார்த்தீங்களானாக்கா, சிவனுக்கு செய்கிற தப்பை விட சக்திக்கு வந்து பிடிக்காது. மரணத்தை கொடுக்குறதுனா பெண்ணை கற்பழிச்சவன், பெண்ணை ஏமாத்தினவன், கொலைகாரன், அதுக்கப்புறம் கேட்டால் கொள்ளைக்காரன், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஊர் வாய் அடித்து ஒலையில் போட்டவன், ஊரை கெடுத்து நாசம் பண்ணவன், அதே மாதிரி ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன், இவங்களுக்கு வேணால் கூட மரண தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யும். ஆனால் இது வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து எதிரிங்களை வந்து அழிக்கிறதுக்காகவும், எதிரிங்களுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் நிற்கிறதுக்காகவும், அவங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பலிதமாகாமல் இருக்கிறதுக்காகவும், அவங்களால ஏற்பட்ட பல துன்பங்களிலிருந்து விடுபடுறதுக்காக உங்களுக்கு இது பக்கபலமாக இருக்கும். இதை செய்து முடிங்க. இது செய்து முடித்து கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கன்னிக்கோழி முட்டையில் வந்து செய்வனை செய்கிறது எப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்து செய்யுங்க. மற்றவங்களுக்கு செய்து கொடுங்க. நீங்களும் செய்து நல்லா இருங்க. நீங்கள் கேட்டது நான் போட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நல்லபடியாக பார்த்து செய்து முடிச்சுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, நீங்கள் கேட்குறதெல்லாம் உடனுக்குடனே போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி நான் கேட்குறது நீங்கள் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செய்து வைங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தால் செய்யுங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.